ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை மீட் பண்ணி. எப்படி இருக்குது அக்னி நட்சத்திரத்து வெயிலெல்லாம்? ஸோ அக்னி நட்சத்திரத்து வெயிலுக்கு ஏற்ற மாதிரியாக ஒரு டாபிக் இன்றைக்கி பேச போகிறோம். மனதுக்குள் மழை வருமா? எனக்கு மழை வருதுன்னு தானேங்க நாங்கள்லாம் காத்துட்ருக்கோம். மழை பெஞ்சாக்க ஓரளவுக்கு சிலிர்ப்பாக இருக்குமே. நான் சொல்ல போகிறது வெளியில் பெய்கிற மழையை பற்றி இல்லை, நம்ம மனசுக்குள்ளே ஒரு மழை பெய்யுமா? மழை பெய்கிற அளவுக்கு ஒரு சிலுன்னு எப்போவுமே மனசுக்குள்ளே ஒரு சிலிர்ப்பு, ஒரு தூறலும் சாரலுமா இருக்குமா அப்படிங்கிறது தான். நம்ம எல்லாருமே முக்கால்வாசி பேர், முக்கால்வாசி பேர், சில சமயங்கள் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், நம்ம எப்போவுமே ஒன்று கடந்த காலத்தில் இருக்கோம். நேற்றுக்கு நடந்து போனது, நம்மளுடைய வாழ்க்கையில் யாரோ நம்மளை ஏமாற்றிட்டாங்க, நம்ம வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம், நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ஏமாற்றப்பட்டு விட்டோம் அப்படின்னு கடந்த காலத்தில் நமக்கு கிடைச்ச விஷயங்கள் நிறைய இருந்திருக்கலாம். அது எல்லாத்தையும் விட்டுட்டு கிடைக்காத சில விஷயங்களை மனசில் நினச்சிட்டு எப்போ பார்த்தாலும் கடந்த காலத்திலேயே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க எதிர்காலம் எப்படி இருக்குமோ? இன்றைக்கி ஸ்கூல் லெவல்லையே பையனை பற்றி இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அதையெல்லாம் சொன்னால் எங்கள் வீட்டில் அவர் காதிலே போட்டுக்கிறது இல்லை, அவர் பாட்டுக்கு அவர் லைஃப்பில் போயிட்டுருக்காரு, எனக்கு சப்போர்ட்டுக்கே ஆள் இல்லை, நாளைக்கு என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒன்று கடந்த காலத்தை பற்றி யோசிச்சிட்ருக்கோம், இல்லைனாக்கா எதிர்காலத்தை பற்றின ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங்லேயோ ஒரு பயத்துலேயோ ஏதோ ஒன்றுத்தில் இருந்துகிட்ருக்கோமே தவிர்த்து இன்றைக்கு வாழ்க்கையை நாம் இன்றைக்கு வாழறதே இல்லை. அதுக்கு முக்கியமாக நம்ம தினப்படி வேலையெல்லாம் இன்றைக்கி வாழ்க்கை எப்படி இன்றைக்கி வாழாமலாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்படி வாழறோம்? நம்ம குளிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, வாட்ஸ்அப் பார்க்குறது, இது எல்லாமே ஒரு எந்திரத்தனமாக தான் நாம் பண்ணுறோமே தவிர நாம் அதுக்குள்ளே முழு மனசோடு ஈடுபாடு பண்ணி ஏதாவது ஒன்றையாவது நம்ம பண்ணுறோமா? யோசித்து பாருங்கள், நீங்கள் கிடையாது. அப்போது மனசுக்குள்ளே ஒரு லைவ்லினஸ் வரணும், மனசுக்குள்ளே ஒரு மழை பெய்கிற, ஒரு சாரல் அடிக்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு என்ன பண்ணுறது? முடியுமா அப்படின்னு கேட்டாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் தாரா பாச். அவங்க சொல்கிறாங்க மழைக்கு ஆங்கிலத்தில் என்னங்க? ரெயின். அந்த ரெயின், அந்த RAIN அப்படிங்கிறதுல அந்த 4 வார்த்தையும் ஒன்றா நம்ம பிரித்து பார்த்து அதை அனலைஸ் பண்ணினாலே மனசுக்குள்ளே மழை வரும் அப்படின்றாங்க. முதல் வார்த்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, ரெக்கக்னைஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அதாவது மனசில் எப்போ பார்த்தாலும் ஒரு வெறுமை, ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்குது, ஏதோ ஒன்று பாரம் நம்மளை அழுத்திகிட்டே இருக்குது. அதுக்கு ஒன்று கடந்த காலம் இல்லைன்னா எதிர்காலத்தை பற்றின ஒரு கவலையில் நம்ம மனசுக்குள்ளே ஒரு பாரம் அழுத்திகிட்டே இருக்குது. அப்போது உங்கள் மனசுக்கு நீங்கள் தள்ளி நின்று உங்கள் மனசுக்குள்ளே என்ன தான் நடக்கிறது அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம் இல்லையா? ஒரு 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 தள்ளி நின்றுட்டு ஒரு 3வது மனுஷியாக நின்றுட்டு உங்கள் மனசுக்கு உள்ளே நீங்கள் பார்த்து என்ன தான் நடக்கிறது, ஏன் இந்த மனசில் இவ்வளவு அழுத்தம், ஏன் இவ்வளவு படபடப்பு, எப்போ பார்த்தாலும் ஏன் ஒரு ஆன்சைட்டி அப்படின்றத முதல்ல பார்த்து எதனால் அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணுங்க. ரெக்கக்னைஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் யூ. அதாவது எனக்குள்ளே இதுதான் நடக்கிறது, கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயம் என்னை பாடாப்படுத்துறது, எதிர்காலத்தில் இது நடந்துடுமோ அப்படிங்கிற பயம் என்னை படுத்துறது. ஆக இதுதான். அப்போது அதை முதல்ல பார்த்து அதில் எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். ரெக்கக்னைஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் மீ. ஓகே, இப்போ என்ன நடக்கிறது உங்களுக்குள்ள தெரிஞ்சு போயிடுது. நெக்ஸ்ட் அலோவ் ஆர் அக்ரி லைஃப் ஆஸ் இட் இஸ். கரெக்டு. இப்போது முடிஞ்சு போனதை நம்மளால் மாற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இனிமேல் நடக்க போகிறதும் சொல்ல வரேன். இப்போ இன்றைய தேதியில் அது உங்கள் மகனோ மகளோ இல்லைன்னா உங்களுடைய கணவரோ இல்லைன்னா கூட வேலை பார்க்குறவங்க யாரே இருந்தாலும் இன்றைக்கி அட்வைஸ் கேட்டுக்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை. இன்றைக்கு அவங்கவுங்க வாழ்க்கையை நாங்கள் எங்களுக்கு பிடிச்சபடி தான் வாழ்வோம் அப்படிங்கிறதுல ஒரு சர்வ நிச்சயமாக இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படிங்கிற தேவையில்லாத மன சஞ்சலம் உங்களுக்கு தேவையே இல்லை. பிரச்சனை வர நேரத்தில் அதை நான் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவேன்
அப்படின்னு சொல்கிற மனதைரியம் தான் உங்களுக்கு தேவையே தவிர அப்படி பிரச்சனை வந்துடுமோ, இந்த பிரச்சனை இப்படி வராமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு இல்லாமல் அலவ் அண்ட் அக்ரி லைஃப் ஆஸ் இட் இஸ், லெட் கோ அப்படின்னு விட்டுடுங்க. எது நடக்கிறதோ நடக்கட்டும். உங்கள் தலையீடு தேவை, உங்களால் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னா அந்த நேரத்தில் அதுக்கான தைரியத்தை வரவழைச்சிட்டு நீங்கள் அதை பண்ணுங்க. ஆச்சு இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணினாலே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சிலுசிலுப்பு வந்துடும். இந்த மாதிரி லெட் கோ, லெட் லைஃப் ஆஸ் இட் இஸ் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாலே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க, அந்த மனசில் மூடி இருக்கிற கதவுகள் ஜன்னல்கள்லாம் ஒன்றொன்னா திறக்க ஆரம்பிக்கும். அப்போது லைட்டாக காற்று, ஒரு தென்றல் காற்று உங்கள் மனசுக்குள்ளே வரும். நடக்கிறது நடக்க போகிறது அப்படின்ற மாதிரியாக எடுத்துட்டிங்கன்னா, அடுத்தது இன்வெஸ்டிகேட் வாட் இஸ் ஹேப்பனிங். ஓகே, முதல்ல ரெகக்னைஸ் என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறமா அலவ் லைஃப் ஆஸ் இட் இஸ். இன்வெஸ்டிகேட், இது ஏன் இந்த மாதிரி எனக்கு இப்படி நடந்தது, ஏன் நான் எப்போ பார்த்தாலும் ஒன்று எதிர்காலத்தையோ இல்லை கடந்த காலத்தையோ நினச்சி ஏன் என் மண்டையை போட்டு குழப்பிட்டுருக்கேன். இப்போது ஒரு குழந்தைக்கு அடிபடுறது, ஒரு சின்ன குழந்தை 2 வயசு குழந்தை தடிக்க விழுந்துடுறது, அழறது, உடனே தூக்கி வச்சுட்டு ஐயோ தரவண்ணத்தை அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி, அந்த மாதிரி உங்கள் மனசை நீங்கள் சமாதானப்படுத்துங்க. யாரையோ சமாதானப்படுத்துகிற நீங்கள் உங்கள் மனசை சமாதானப்படுத்துங்க. நடந்தது நடந்து போச்சு, விட்டுடு, அது இனிமேல் அப்படின்னு உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் பேசுங்க. ஓகே, இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா இதை சமாதானப்படுத்தி என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன், லைஃப் இப்படியா ஆயிடுத்து, இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, லெட் இட் பி லைக் தட் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி தேவையில்லாத விஷயங்களை இன்வெஸ்டிகேட், துப்பறிவாளராக துப்பறிஞ்சிட்டு தூக்கி போட்டுற மாதிரி தேவையில்லாத விஷயங்களை தூக்கி போட்டுடுங்க. ஓகேயா? கடைசி வார்த்தை நான் ஐடென்டிஃபிகேஷன். அதாவது நீங்களாகவே இருங்க. எல்லா இடத்துலையும் ஒரு ஐடென்டிட்டி தேவை. அவங்க வீட்டில் 2 கார் இருக்கே, இவங்க 2 ஃப்ளாட் வாங்கிட்டாங்க, 3வது ஃப்ளாட் புக் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அந்த திருமழிசை தாண்டி இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது, அதில் அவங்க புக் பண்ணியிருக்காங்க. வாடகை வீடான்னு கேட்டுடுறாங்க அவங்க. இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் சொந்த வீட்டில் தாங்க இருக்கோம். ஆமாங்க, எங்கள் பையன் இன்றைக்கி இந்த சிபிஎஸ்சியில் சூப்பர் மார்க் வாங்கியிருக்காங்க, அவன் நீட் எக்ஸாமில் கூட பாஸ் பண்ணிடுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி உங்களுக்கு தேவைன்னாக்க தான். அந்த ஐடென்டிட்டி இல்லைன்னா உங்களுக்குள்ள மனசில் அழுத்தம் வருது. ஐடென்டிட்டி இருக்கிறவங்களை பார்த்து உங்களுக்குள்ள மனசில் ஒரு அழுத்தம் வருது. அந்த ஐடென்டிட்டி எதுவும் தேவையில்லை. நீங்களாக இருங்க. நீங்கள் ஹோம் மேக்கரோ இல்லை ஆஃபீஸ் கோயரோ ரிட்டையர்ட் பர்சனோ யாராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைதியாக வாழுங்க. உங்களுக்கு ஆன்மீகம் பிடிக்கும்னா ஆன்மீகத்தில் இருங்க, கதை புஸ்தகம் படிக்க பிடிக்கும்னா கதை புஸ்தகம் படிங்க, டிவி பார்க்க பிடிக்குமா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, அடுத்தவங்க முன்னாடி எனக்கு ஒரு ஐடென்டிட்டி தேவை அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தாலே மனசுக்குள்ள மழை, சாரல், தூறல் எல்லாமே நிறைய வரும். ஆக அந்த ரெயின், ரெக்கக்னைஸ் வாட் இஸ் ஹேப்பனிங், அலவ் அண்ட் அக்ரி டு லைஃப், லெட் இட் பி, லெட் கோ. Then I investigate what is happening within you and non-identification. நீங்களாக இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு மனசுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு மழை பெய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.